நம்ம இப்ப ஏடிஎம் போறோம் வைங்க, எல்லாரும் என்ன லாங்குவேஜ் சூஸ் பண்ணுவோம்? இங்கிலீஷ். தமிழ்நாட்டுல என்ன இருக்கும்? தமிழ்ல ஒரு ஏடிஎம் மிஷின்ல கூட சூஸ் பண்ண மாட்டேங்கிறோம்ல. அந்த மாதிரி இருக்கும்போது இந்த கலையை வளர்க்கறதுக்காக இவ்வளவு பேர் இருக்காங்க. நன்றி எல்லாருக்கும். நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்சல் காக்காவோட ஃபேமிலி மெம்பர் வந்துட்டு சித்தி ஜுனைதா பேகம்ங்கிறவங்க வந்து புரட்சி எழுத்தாளரா இருந்திருக்காங்க. அவங்க அந்த காலத்துல வந்து எத்தனை பேரு கீழே இழுத்து போட்டாங்க, எத்தனை பேர் கஷ்டப்படுத்தினாங்க எதுவுமே நமக்கு தெரியாது. நான் ஃபர்ஸ்ட் இங்க வந்துட்டு அவார்டு வாங்க தான் சாரோட காக்காவோட ஃபங்க்ஷனுக்கு வந்திருந்தேன். இன்னைக்கு என்னை வந்து சீஃப் கெஸ்டா வர சொல்லியிருக்காங்க. காக்கானா அண்ணன், முஸ்லீம் பொண்ணு நீ கஜா புயலுக்கு வந்து ஹெல்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு என் ஊர்ல வந்துட்டு என்ன சார்ந்தவங்களே வந்துட்டு காலை புடிச்சு இழுத்து போட்ட மாதிரி, நீ ஆம்பளை பிள்ளையா, நீ புர்கா போட்டிருக்க, வயசுக்கு வந்துட்ட, வெளில போக கூடாது, முடியாத இடத்துக்குள்ள நான் போயிட்டு நிறைய பேருக்கு சப்ளை பண்ண ஹெல்ப் பண்ண, நீ வா மேல வா நான் இருக்கேன் அப்படின்னு முதல் டைமா ஸ்டேஜ் ஏத்திருக்காரு. முன்னாடி பேசிட்டு இருக்கு. அந்த குட்டி பாப்பா பாடுச்சுல நீ பாட்டு, இந்த வயசுல பாடுது செம்ம அழகா இருக்கு. இன்னும் கொஞ்சம் வளர்ந்தோன்னு என்ன சொல்லுவாங்க தெரியுமா? முக்காடு போட்டுட்டு நீ பாடுறேன்னு நிறைய பேர் இழுத்து விட ரெடியா இருப்பாங்க. சரியா ஃபேஸ் பண்ண ரெடியா இரு. இது கலை. ஆடுனாங்கல்ல பொண்ணுங்க, எவ்வளவு அழகா இருந்துச்சு. ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் ஒவ்வொரு விதமான மக்கள் வந்துட்டு ஏதோ ஒரு வகையில உன்னை பாயிண்ட் அவுட் பண்ணுவாங்க. நீ பொண்ணு, நீ முஸ்லிம், நீ ஹிந்து, நீ ஆம்பளையா இருந்தாலும் அப்படிதான். ஆம்பளைக்கு ரெகக்னிஷன் கிடைச்சிட்டா என்ன? கிடையாது. என்னதான் டேலண்ட் இருந்தாலும் நோ ஒன் சப்போர்ட் தெம்ல. பாவம். மேம் சொன்ன மாதிரி பொண்ணுங்களுக்காக சப்போர்ட் பண்ண யாராவது 1-2 பேர் வருவாங்க. பசங்களுக்கு எத்தனை பேர் சப்போர்ட் பண்றேன்னு வராங்க? நீதான் சொன்னாங்க. நாங்க வந்து ஆசைப்பட்டெல்லாம் நாங்க வெளியூர்ல போயிருக்கல, நாங்க வந்து எங்க உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக அங்க போனோம், நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு நாங்க இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. மேம் என்னோட ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் நிறைய பேர் ஸ்ரீலங்கால இருக்காங்க. இந்த கிரைசிஸ்ல எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. இங்க இருந்து நாங்க அரிசி இதெல்லாம் அனுப்பணும், இங்க இருந்து நாங்க அமௌண்ட் எல்லாம் பே பண்ணோம். உங்களை எல்லாரும் இங்க இருந்து பார்க்கும்போது ஜெர்மனில இருக்காங்களா, டென்மார்க்ல இருக்காங்களா அப்படி பாப்பாங்க. உங்க கஷ்டம் எனக்கு தெரியும். 15 நாள் என் நாட்டுக்குன்னு ஒரு வாசம் இருக்குன்னு எனக்கு தான் தெரியும். அங்க முஸ்லிம்ஸ் தானே இருக்காங்க, நான் ஹாப்பியா இருந்துக்கலாம்ல. கிடையாதுங்க. நம்ம இருக்கிறதாட்டி நம்ம மண்ணோட பெருமையும் தெரியாது, நம்ம உணவோட பெருமையும் தெரியாது. என்ன டேஸ்ட் எங்கேயுமே கிடைக்கல இருக்காது. நம்ம மண்ணுக்கு ஒரு வாசனை இருக்குன்னு எனக்கு அன்னைக்கு தான் தெரியும். இந்த 15 நாள்ல தாய் தெரிஞ்ச மாதிரி தேர்ந்தனா இது இருக்கும். நம்ம நாட்டை நீங்க நல்லபடியா மதிச்சு மேல கொண்டு வர பாருங்க. தமிழ முடிஞ்ச அளவு உயர்த்த பாருங்க. முஸ்லீம் ஹிந்து பார்க்காம காக்கா மாதிரி எல்லாருக்குமே வந்துட்டு நம்ம சப்போர்ட்டிவா நிற்போம். யூனிட்டி இன் டைவர்சிட்டி தான் இந்தியா. இந்தியால இருக்கும். பென்னிங் சிஸ்டர் வந்து பொங்கல் வைக்கிற மாதிரி ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. அதுக்கு கீழே கமெண்ட் என்ன போட்டிருக்காங்க? அஸ்தக்ஃபிருல்லாஹ் போட்டிருக்காங்க. அஸ்தக்ஃபிருல்லாஹ் கமெண்ட் போடுறவங்களுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? அது பொங்கல் திருநாள் என்னது? தமிழர் திருநாள். அஸ்தக்ஃபிருல்லாஹ்னா ஏதாவது ஒரு தப்பான விஷயம் நடந்துட்டா, இல்ல செய்யக்கூடாத விஷயம் நடந்துட்டா தான் அஸ்தக்ஃபிருல்லாஹ்னு சொல்லுவாங்க. தமிழர் திருநாளுக்கு அர்த்தமே தெரியல. தமிழ்நாட்டுல இருக்கான். அது உழவருக்கும் உழவுக்கு வர ஒரு மாட்டுக்கும் நம்ம மக்கள் எல்லாம் காண்றதுக்கு பேர் தான் காணும் பொங்கல். அதுக்கு வித்தியாசம் மீன் எதுவுமே தெரியாம அஸ்தக்ஃபிருல்லாஹ் போட்டுட்டு இருக்காங்க. ஃபைன், தேங்க்ஸ் a lot for the stage. Please be united. என்ன வேணா சொல்லுவான், கோயில இடிப்பான், பள்ளிவாசல் இடிப்பான், எதை வேணா இடிப்பான். தயவு செஞ்சு யூனிட்டியை மட்டும் விட்டுறாதீங்க. என்னைக்குமே எல்லாருமே ஒத்துமையா இருக்கும், சந்தோஷமா இருக்கும். ஈக்குவாலிட்டி. தேங்க்ஸ் a lot for the